அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். தாங்கள் வாழ்க்கையில் சந்தித்த பாடுகளை, துன்பங்களை புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவின் அடி சுவடுகளை பின்பற்றி வாழ விரும்புகிற ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு என்றுதான் புனித பவுலின் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின் செல்பவர் என் சீடராய் இருக்க முடியாது என்றும், தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதி அற்றவர் என்றும் ஆண்டவர் இயேசு சொல்வதாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27ஆம் இறை வார்த்தையும், புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38ஆம் இறை வார்த்தையும் நமக்கு சொல்லுகின்றன. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ விரும்புகிற நம் வாழ்க்கையில் பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் உண்டு என்பதால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற அந்த பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் முக மலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு, அந்த பாடுகளின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் கடவுள் மீது ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களாய் அந்த கடவுளை நாம் பற்றி கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால், புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி, கடவுள் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை, பலனை நமக்கு தந்து அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெற வழி செய்வார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை, பாடுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். அந்த துன்ப நேரத்தில் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களாய் அந்த கடவுளை முழு இதயத்தோடு பற்றி கொண்டு வாழும் போது, அந்த உன்னத கடவுள் துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை, பலனை நமக்கு தந்து அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெறவும் அவர் வழி செய்வார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற துன்பத்தை, பாடுகளை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த துன்ப நேரத்தில் உம்மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களாய் உம்மையே பற்றி கொண்டு வாழும் போது, அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை தந்து அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறவும் நீர் எங்களுக்கு வழி செய்வீர் என்று உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வரப்போகிற நாட்களில் நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களை, பாடுகளை முக மலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு, மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த துன்ப நேரத்தில் உம்மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களாய் உம்மையே பற்றி கொண்டு வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும், அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும், அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து, இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.